Hi, எல்லாருக்கும் வணக்கம். Group 4 syllabus change and என்னென்ன அப்டேட் எல்லாமே உங்களை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ரெண்டு தான் நடந்திருக்கும். அதனால Group 4 இப்போ சிலபஸ் அப்டேட் பண்ணதால சேஞ்ச் பண்ணதால நம்ம அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம். தமிழ், பொது அறிவு அண்ட் மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்ந்தே தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மூணுமே கலந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 4க்கு மட்டும் தான் 150 கொஸ்டின் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அந்த டிசம்பர் 24 வர செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. அந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து கிட்டத்தட்ட மே மாசம், அதாவது 5வது மாசம் மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக், அந்த 10 டேஸ் அது வரைக்குமே டெஸ்ட் பேட்ச் போகுது. வாரம் ஒரு டெஸ்டா நடக்கும். எவ்ரி சண்டே டெஸ்ட் இருக்கும், ஈவினிங் டெஸ்ட் இருக்கும். வேலைக்கு போறவங்க, வீட்ல இருந்தே படிக்கிறவங்க, ஓகேவா, யாரா இருந்தாலும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் 150 ரூபாய் தான், 150 rupees தான் நீங்க அட்டன் பண்ணி இது பண்ண போறீங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருப்பீங்க. கொஞ்சம் ஷெட்யூல் ஃப்ரீயா இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்கிற நாட்கள்ல நீங்க டெஸ்ட் பேட்ச்க்கே படிச்சு நேரத்தை வீணா கூடாது. டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஒரு பிராக்டிஸ் பண்ற ஒரு இதுதான். ஓகேவா? பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சைட் பை சைட் டெய்லி நீங்க ஒரு சிலபஸ் நீங்க ரன் பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா? புது பசங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சிருக்க பசங்களா இருந்தாலும் சரி, இதுதான் சீக்கிரம் எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். நீங்க உங்க லைன்ல ஒரு சப்ஜெக்டையும் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அது பாலிட்டியோ எதுவா இருந்தாலும் தனியா கொண்டு போகணும். அது இல்லாம அந்த வீக்லி டெஸ்ட்டுக்கும் நீங்க தனியா. அப்ப நீங்க அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்க லைன்ல உங்களுக்கு வராத சப்ஜெக்ட், ஓகேவா, ஒரு பக்கம் எக்கனாமிக்ஸோ இல்ல ஜியோகிராஃபியோ இல்ல ஹிஸ்டரியோ, அது ஒவ்வொரு நாளைக்குமே இத்தனை பாடம் முடிக்கிறோம் இல்ல எத்தனை பேஜ் முடிக்கிறன்ற ஒரு பிளான். அந்த 1 வீக்கு அது சைட் பை சைட் அதையும் முடிக்கணும். அந்த 1 வீக்ல இன்னொரு டெஸ்ட் பேட்ச் நீங்க மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா? இதுதான் விஷயம். ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு 60 பேர் படிக்கிறாங்கன்னா அவங்க கூட நீங்க போனீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அப்ப சைட் பை சைட் நீங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க கொண்டு போகணும். அந்த 1 வீக் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? எல்லாரும் படிக்கிறதுக்கும் பாஸ் பண்ற பசங்க படிக்கிற மெத்தட் இதுதான். ஓகேவா? அப்ப அந்த 1 வீக்ல அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டெண்ட் பண்ணனும். சைட் பை சைட் உங்களுடைய சிலபஸ் நீங்க மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வாரம் தான் இருக்கு. ஓகேவா? 5 மந்த்க்கான டெஸ்ட் பேட்ச் இது. மொத்தமா 150 ரூபாய் தான். என்னோட ஃபுல் ஃபீஸே 150 ரூபாய் தான். ஓகேவா? இந்த 150 ரூபாய் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கான சிச்சுவேஷனை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களை ஈஸியா ஃப்ரீயாவே நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? வாரம் நீங்க ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கணும். கண்டிப்பா எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். சண்டே ஈவினிங் தான் நடக்கும். நீங்க சண்டே நைட் ஃபுல்லா எழுதி அனுப்பலாம். மறுநாள் மண்டே மார்னிங் ஈவினிங் வரைக்கும் நீங்க 1 டே டைம் இருக்கு, அதில் நீங்க எழுதி அனுப்பலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் கொஞ்சம் ஷெட்யூல் கம்மியா, அதாவது சிலபஸ் கம்மியா இருக்கிறதா நீங்க பார்த்து சேரணும். அந்த 1 வீக்ல நீங்க ஃப்ரீயா தான் டெஸ்ட்டுக்கு ஃப்ரீயா படிக்கணும். பிளஸ் அது கூட இன்னொரு சப்ஜெக்ட் நீங்க சேர்த்து படிச்சா மட்டும்தான் சீக்கிரம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இல்லனா ரொம்ப டிலே ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ண காரணத்தால புதுசா உள்ள வர பசங்களுக்கும் ஒரு 6 மாசத்துக்கு முடிச்சு கிடைச்சிடலாம். அவங்க இப்ப ஜிஎஸ் தான் நல்லா வெயிட்டேஜா இருக்கும், மேக்ஸ் வெயிட்டேஜா இருக்கும். பட் இலக்கணம் எல்லாரும் கஷ்டம் சொன்னாலும் ஃப்ரெஷ்ஷா வர பசங்க இப்பதான் படிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இலக்கணத்தை அவங்க சீக்கிரம் கத்துப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்னுமே இலக்கணம் வரலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி படிச்ச சீனியர் 2 years 3 years படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னுமே அந்த கம்ப்ளைண்ட் தான் வருது, எனக்கு இலக்கணம் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. அதை சொல்லிட்டு இருந்தா ஒன்றும் கஷ்டம். அதுக்கப்புறம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எல்லாமே இலக்கணத்தை வேஸ்ட் பண்ணி எக்ஸாமே போயிடுச்சு. ஓகேவா? நீங்க வேணா பாருங்க, எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு டைம் பத்தாது. இவ்வளவு நேரம் மேக்ஸ் தான் டைம் பத்தா சொல்லியிருப்போம், ஜிஎஸ் டைம் பத்தா சொல்லியிருப்போம். இவ்வளவு நாள் தமிழ் அழகா ஃபாஸ்டா எழுதிருப்பீங்க. பட் இலக்கணம் மேஜர் ரோல் பிளே பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க டைம் பத்தவே பத்தாது. அப்ப கண்டிப்பா நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். ஓகேவா? ஒரு 100 கொஸ்டின் இலக்கணத்தை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் மாதிரி பிளான் பண்ணணும். பிளான் தான் முக்கியம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன வரலன்றதை நீங்க ஒரு சைட்ல கொண்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? வீக்லி ட்வைஸ் ஏதோ ஒன்று டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் ஃப்ரீ சிலபஸா நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணீங்கன்னா ஒரு 5 மாசம் கடந்துரும். நீங்க எதுவுமே தரவு பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு படிச்சோம் நிறைய படிச்சோன்றத முக்கியத்தை விட நீங்க எவ்வளவு தெளிவா கத்துருக்கீங்க. ஓகேவா? தெளிவா கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால அந்த ஒரு விஷயத்தை கரெக்டா கிராக் பண்ண முடியும். ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா இதுல நம்பர் இருக்கும், நேம் டிஸ்ட்ரிக்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணீங்கன்னா அதுல குரூப்ல ஜாயின் பண்ணலாம். 150 ரூபாய் தான். 5 மாச கோர்ஸ். ஓகேவா? வாரம் இருக்கும். வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்க அதை மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ.